பார்த்து வருகிறோம். மத்திய பட்ஜெட் வருமான வரி விலக்கு உயர்வு பொருளாதார வளர்ச்சி ஆண்டுக்கு 8% எப்படி உயர்த்தப்படும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது என விமர்சித்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மத்திய பட்ஜெட் வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த பட்ஜெட் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, எடப்பாடி பழனிசாமி என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? விரிவாக பதிவு செய்யலாம். 2024-25 பொருளாதார ஆண்டறிக்கையில் குறிப்பிட்டப்பட்ட பொருளாதார வளர்ச்சியற்ற முதலீட்டு மூலதனத்தை ஊக்கப்படுத்தவும் உள்நாட்டு நகர்வை அதிகரிக்க வேண்டிய அவசியம் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏழை, பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் ஆகியவர்களை மையமாக கொண்டு 25-26 நிதிநிலை அறிக்கையில் திட்டங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிதிநிலை அறிக்கையில் வருமான வரி விலக்கு கணிசமாக உயர்த்தப்பட்டதும் வரவேற்கத்தக்க அம்சமாகவும், உள்நாட்டு உற்பத்தியை ஊக்கப்படுத்த அடிப்படை சுங்க வரியை மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டதும் வரவேற்கத்தக்கதாகவும், பீகார் மாநிலத்தில் விரைவில் தேர்தல் வருவதை கருத்தில் கொண்டு அம்மாநிலத்திற்கு மட்டும் பல வளர்ச்சி திட்டங்களை அறிவித்துள்ளதால் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை என கூறுவதை விட பீகார் மாநில வரவு செலவு நிதிநிலை அறிக்கை என கருதும்படி அமைந்துள்ளதாக அவர் குற்றமும் சுமத்தியிருக்கிறார். தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு எந்த விதமான சிறப்பு திட்டங்களும் இல்லை என்றும், விவசாயத்துறையை பொறுத்தவரை 100 மாவட்டங்களில் சிறப்பு திட்டங்கள் உட்பட சில திட்டங்களை அறிவித்துள்ளார்கள். இந்த திட்டங்களில் விவசாயிகளுக்கு உற்பத்தியை பெருக்க, இடுபொருள் விலையை கட்டுப்படுத்தவும், விளைபொருட்களை நியாயமான விலையை விற்பனை செய்யவும், அதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கவும் தமிழ்நாட்டில் பட்ஜெட் வெளியாக இருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதனை விமர்சித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.